மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி காமெடி படமாக வெளியான படக்களம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ராஜா கதை ஒன்று சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு காலேஜ் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த காலேஜில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒரு லவ்வரும் இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடியாக இப்போ ஒரு நபர் இருக்கிறாப்புல. இப்போ இவர் ரிட்டையர் ஆகி வெளியே போயிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா கூட அடுத்து ஹெச்ஓடியாக அங்கே வர்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படி அடுத்து தகுதியான ஆள் யார் அப்படின்னா நம்ம சுராஜ் தான். சுராஜுக்கு அடுத்து இப்போ சுராஜ் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கடுத்து ஷரஃபுதீனுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். அதாவது அவர் தான் அடுத்த ஹெச்ஓடியாக வருவார் எக்ஸ்பீரியன்ஸ் படி. இதில் ஷரஃபுதீன் இருக்காப்லையே, அவர் கொஞ்ச நாள் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய நபர் தான். ஹார்லி டேவிட்சன் பைக்கில் தான் வருவாப்பில், தார் காரில் தான் வந்து காலேஜுக்கு வரணும் அப்படின்னா வருவாப்பில். ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் கூட இருந்தோம் அப்பப்போ அப்படியே காலேஜ் பஸ்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணி வர்றோம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு 3 நாள் அங்கேயும் வந்து அப்படி பஸ்ஸில் வர்றேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக வர்றேன் அப்படின்னு அங்கேயும் சீனை போடுவாப்பில் பொண்ணுங்க முன்னாடி. இப்படி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹெச்ஓடியாக இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு கட்டத்தில் அவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை ஒன்று கையில் எடுக்கிறாங்க. இதனால் அவர் வேலையை விட்டு தூக்கவும் செய்கிறாங்க. இப்போ நம்ம சுராஜை தான் அடுத்த ஹெச்ஓடியாக உட்கார வைக்கிறாங்க. இதில் சுராஜுக்கு சிரிக்கவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா 8-10 வருஷமாக இந்த குப்பை காலேஜில் நம்மளும் குப்பையை கொட்டிட்டான். ஏதோ இத்தனை வருஷம் மாடாக உழைச்சதுக்கு ஒரு ஹெச்ஓடியாக ஒரு போஸ்டிங்காவது போட்டு ஜம்முன்னு அப்படி கெத்தாக காலர் தூக்கி விடுற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்கார வச்சாங்களே அப்படின்னு அவருக்கு வெளியே சொல்ல முடியல. அப்படின்னாலும் முகம் ஃபுல்லாக ஒரே பூரிப்பு தான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது அப்படிங்கிறது நம்ம சுராஜுக்கு அந்த தருணம் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அவருடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிதின் சி பாபு அப்படிங்கிற நபரும் இயக்குனரான மனு ஸ்வராஜ் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. மனு ஸ்வராஜ் இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. ஒரு வித்தியாசமான பிளாட்டு இந்த படம். ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த கதைக்குள்ளே எங்கேயுமே எந்த விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆகிடக்கூடாது. எப்பயுமே கதை அப்படி தான் சொல்லுவோம், ரிவீல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உள்ள எந்த விஷயத்துக்கும் நம்ம போகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுக்கு படம் பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான பிளாட்டு தான் இது. எப்பயுமே மலையாள படங்களை பொறுத்தளவுக்கு மலையாள இயக்குனர்கள் ஒரு சாதாரண கதைக்களமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதையே எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் நீங்கள் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இந்த கதையாகவே கதை அப்படிங்கிற அளவுலேயே இது ஒரு கிளம்சியான கதை. கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்லேயே டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இல்லை ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்டு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சர்ப்ரைசிங் எலமெண்ட்டில் தான் இன்ட்ரோல் பிளாக்கே ஓப்பன் ஆகும். இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை நான் சொன்னேன் இல்லையா, கதை களமாகவே அது ரொம்ப கிளம்சியான கதைக்களம் தான். அதை முதல்ல எங்கேயும் ஆடியன்ஸுக்கு பெரிய புரியாத அளவுக்கெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த கதையை நீங்கள் நரேட் பண்ணி முடிக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஜாபு. இந்த டீம் அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
டெஃபினட்டாக ரைட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இன்னும் நிறைய 2 ஹாஃப்லேயுமே நிறைய இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் பல இடங்களில் கொஞ்சம் கிரேசி மோகன் மாதிரி அந்த பாணியில் இந்த படத்துடைய ஒரு சில காமெடி சீக்வன்ஸை அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ரைட்டிங்கில் இன்னுமே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கதைக்களமே இது. படம்ங்கிறத விட கதைக்களமாகவே இன்னும் நிறைய இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்துருக்கலாம். பட் இவங்க பண்ணின அந்த அளவை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாங்க. அந்தளவுக்கு பெருசாக இவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் பல இடங்களில் கொடுக்குது. பல இடங்களில் லைட்டாக அங்கங்கே லேகாகத்தான் செய்யுது இந்த கதைக்களம். அதே மாதிரி எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக இந்த படத்தை கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது சுவாரஸ்யமாகங்கிறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இதை கட் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். நமக்கு செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் அவர் தான் இவரா அப்படிங்கிற மாதிரி நமக்கே அந்த குழப்பம் ஒன்று வருது. அதை அப்பப்போ நம்ம லைட்டாக கிள்ளி பார்த்து இல்லைங்க அப்போ அங்கே தான் போச்சு, அப்போ இதுதான் அவர் தான் பாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை தேத்திக்க வேண்டியது இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு இன்னமும் ஃபர்தராக கன்ஃபியூஸ் பண்ணாமல் எடிட்டர் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாகவே வச்சுருக்காரு கட் பண்ணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது 6லேருந்து 60 வரைக்கும் சும்மா ஜாலியாக போட்டு விட்டால் ஜாலியாக ஓடும்ல சில படங்கள், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போடலாம் போகாதீங்க. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு காமெடி படம் தான், அதனால தான் நம்ம லாஜிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டுக்கே நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இருந்தாலுமே ஒரு விஷயம், ஒரு கதாபாத்திரம் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன சமாதி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேருந்து ஒரு மேட்ரை ஒன்று எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது என்னமோ நேராக கபோர்டை திறந்து உள்ளேருந்து துணிமணி எடுக்கிற மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போகும். இதெல்லாம் எப்படி கேட்டால் அவங்க சொல்லிப்பாங்க, இல்லை இந்தந்த காரணங்களால் பல விஷயங்களை வச்சு அது தான் கடைசி அந்த இடத்துல எடுத்துச்சு அப்படின்னு சும்மா வாய்ஸ் ஓவரில் ஒரு கதையை சொல்லிப்பாங்களே தவிர அதெல்லாம் சுத்தமாக நம்புற மாதிரியே இருக்காது. காமெடி படத்தில் இதெல்லாம் நம்ம ஒத்திக்கு ஓரமாக வச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பார்க்குற வரைக்கும் சுவாரஸ்யமாக இருந்துச்சா அப்படின்னு போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. போட்டு விட்டால் அங்கங்கே ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள், ஒரு டீசெண்டான வாட்ச் அந்த லெவலில் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது 3 கதாபாத்திரம் தான். ஒன்று சந்தீப் பிரதீப், இன்னொன்று சூராஜ், இன்னொன்று ஷரஃபுதீன். இந்த 3 பேரும் செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பே ஜாஸ்தி. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க கொடுத்தது என்னவோ அதை நீட்டாக பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் 3 பேர்த்துக்குமே சேலஞ்சிங்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் இங்கே ரிவீல் பண்ணல, நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. 3 பேரும் எடுத்துக்கிட்டதை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.